நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கடும் உறைபனி பொழிவால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கி உள்ளனர். காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் மற்றும் கள தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் வில்லியம். காலையில் மணி 10:30 மணிக்கு மேலாகுது. இன்னும் உறைபனி நிலவி காணப்படுகிறது. இந்த உறைபனியால் மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சு வராங்க? குறிப்பாக சுற்றுலா பயணிகளுடைய நிலை என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? வணக்கம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு பொதுவாகவே நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குளிர்காலமாகும். அந்த காலகட்டங்களில் நீர்ப்பனி பொழிவு தொடங்கி கடும் உறைபனி பொழிவு வரை இந்த 3 மாதத்தில் காலநிலை நிலவும். குறிப்பாக கடந்த 3 நாட்களாகவே உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் உறைபனிவு பொழிவு காணப்படுகிறது. காலை வேளையில் பசும் புல்வெளிகளில் அரை அங்குலத்திற்கு உறைபனி தற்பொழுது காணப்படுகிறது. இந்த கடும் உறைபனி பொழிவால் உதகை நகரத்தில் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுமார் 9 மணி முதல் 10 மணி வரையிலான காலகட்டங்களில் கூட உறைபனி பொழிவு காணப்படுவதால் இங்குள்ள பொதுமக்கள் மற்றும் அதிகாலை பணிக்கு செல்வோர் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலைக்குந்தா, காந்தல், உதகை, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த உறைபனி பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக இன்று -1 டிகிரி செல்சியஸ் வரை இன்று வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இனிவரும் காலகட்டத்தில் உறைபனியின் பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்குமே என எதிர்பார்க்கப்படுகிறது.